வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட், ரூமர்ஸ், டிராஃப்ட்டை பற்றியான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE டிராஃப்ட்டில் மிகப்பெரிய ஸ்பாய்லர் ஒன்று நடக்க போகுது. அந்த ஸ்பாய்லர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே நடக்க போகிற, அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகிற டிராஃப்ட்டை இந்த வாரம் நடக்க போகிற டிராஃப்ட்டில் வந்து மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, பேரன் கார்பின் NXTலேருந்து மெயின் ரோஸ்டர் வர போகிற அதுதான் இப்போ மிகப்பெரிய ஸ்பாய்லராக லீக் ஆயிருக்கு. யாரெல்லாம் பேரன் கார்பினோட ரிட்டர்னுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றத இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, கோல்டுபெர்க் AEW பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கோல்டுபெர்க் இதனால் வரைக்கும் WWE இருந்தார். WWE இருந்து ரிசல்ட் பண்ணிவிட்டு AEWக்கு போகாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் கோல்டுபெர்க் வந்து எந்தவித ரெஸ்லிங் பண்ணாமல் இருக்கார். ஆனால் கோல்டுபெர்க் இப்போ வந்து அதை பற்றி ஒரு விஷயத்தை இந்த பாட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கொடுத்த பாட்காஸ்ட்டில் நான் WWE விட்டு நான் வந்ததுக்கப்புறம் AEWவில் டோனி கான்ட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஆனால் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம்கிட்டேருந்து எனக்கு எந்தவித சான்ஸும் வழங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இனிமையாச்சும் டோனி கான் வந்து AEWல கோல்டுபெர்க்கு ஒரு சான்ஸ் வழங்குவார்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி சான்ஸ் வழங்கணும்னா AEWயோட தரம் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்துடும். சான்ஸ் வழங்குவாரன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கோல்டுபெர்க் AEW போகிறத பற்றி இவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபின் பாலரோட புதிய கான்ட்ராக்ட் ஒன்று இப்போ சைன் பண்ணியிருக்காரு. அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். WWE ஃபின் பாலர் இப்போ ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்காரு. ஃபின் பாலர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒன்றா இப்போ வந்து சைன் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த 10 வருஷம் கான்ட்ராக்ட்ன்றது பார்த்தோம்னா இப்போ 2024 இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஃபின் பாலர் 2034 வரைக்கும் WWE தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபின் பாலர் கேரியர் வந்து WWEல ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர் ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் WWEல தான் இருப்பார்ன்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு 2034 வந்து நம்ம WWE பற்றி நியூஸ் போடும்போது யூடியூப்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம உங்களுக்கு இதே நியூஸை வந்து நான் தெரியும். ரா முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். ரா முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து டை டீமாக பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நடந்த ராவில் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு, சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அது யார் இருக்கீங்கன்னா, மிஸ் அண்ட் ஆட்ருத்து வர்சஸ் டை டீமு. இதில் வந்து தோமஸ் ஜாம்பா, ஜானி கேரவங்க இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தோற்றதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேட்டி எடுக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டை டீமை சேர்ந்த தோமஸ் ஜாம்பா அந்த பேக் ஸ்டேஜில் கொடுக்குற இன்டர்வியூக்கு கொஞ்ச நேரம் பதில் கொடுத்துட்டு பதிலே கடுப்பாகி இதை பற்றி கேட்காதீங்க, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்ற விரக்தியில் வந்து அவர் அந்த இடத்துல போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து க்ளோசஸ்ட் இதில் தான் தோற்றுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் மீண்டும் அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் விளையாடலாம். இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் தோத்துட்டாங்க. தோத்த விரக்தியில் இருக்கிறாங்க இப்போ டை டீமு. இதே போல் இந்த வாரம் நடைபெற்ற ராவோட மெயின் ஈவெண்ட்டில் தோத்த பிக் இன்ச்சிட்ட தோத்துட்ட லிவ் மோர்கன் பேட்டர் ராயில் தோத்துட்டாங்க. அவங்கள்ட்ட இப்போ சாம்பியன்ஷிப்பில் அவங்களையும் பேக் ஸ்டேஜில் போய் வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ண போது அவங்க வந்து கையை வச்சு கேமராவை மறைச்சி விரக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக WWEல ஒவ்வொரு வாரமும் ராவில் வந்து அங்கிள் கவுடியோட டீஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் ராவ்லையும் அங்கிள் கவுடியோட டீஸ் நடந்துச்சு. ஆனால் வந்து அங்கிள் கவுடியை தாண்டி இந்த ராவில் நடந்த டீஸ் முக்கியமாக சிஸ்டர் அபிகேல சேர்ந்தது. சிஸ்டர் அபிகேலுக்கு தான் இந்த வாட்டி முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக WWE ஸ்ட்ராங்காக வந்து அங்கிள் கவுடி ரெடியாகி வரும்போது சிஸ்டர் அபிகேலையும் கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, மீண்டும் ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணிய WWE அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வான் வேகர் என்ற NXT ரெஸ்லர். NXTல ஒரு டாப்பஸ்ட் ரெஸ்லர் இருந்தார். இவரை WWE இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நியூஸ் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எதுக்காக WWE நல்ல டேலண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.